ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் யார்? மிகுந்த உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்மேல் இறங்குகிற தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் வேண்டி ஜீவனை தந்தவர். யாரிடத்தில் வந்தாலும் அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம், பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதமான ஒரு முடிவு உண்டு. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றல்ல, எப்படி இருக்குமா? சம்பூரணமாய் இருக்கும். அநேகர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். கல்யாண வீட்டில் ரசம் முடிந்து போய்விட்டது, ஆனால் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ரசத்தை, மிகுந்த ருசியுள்ள ரசத்தை மணவாளன் கொடுத்தார். சம்பூர்ண மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் உள்ளதாய் இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஊழிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆரம்பம் கசப்பாகவும், ஒருவேளை உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நிறைந்ததாய் இருக்கலாம். ஆனால் ஒரு முடிவு உண்டு, அது சம்பூர்ணம் உள்ளதாய் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அங்க யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். தேவன் எனக்காக கிரியை செய்வார் என்று சொல்லி அவன் பொறுமையாய் சகித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்து பார்ப்பாங்க, அப்புறம் அநேகர் என்ன செய்யறாங்க? இடறி போயிடுறாங்க. தாங்கள் விரும்பின காரியம் நடக்கவில்லை, ஜெபம் பண்ணி பார்த்தோம், சர்ச்சைக்கு போனோம், எதுவுமே நடக்கல, கிடைக்கல, இனி அம்புட்டு தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போய்விடுகிறார்கள். யோபுக்கும் வந்த சோதனைகளை குறித்து பிரசங்கம் பண்ணாத ஊழியக்காரங்கள் இருக்க மாட்டாங்க, கேட்காத விசுவாசியும் இருக்க மாட்டாங்க, பிரசங்கம் பண்ணாத சபையும் இருக்காது. அவ்வளவு சோதனை யோபுடைய வாழ்க்கையில. பிசாசு அவன் மேல் கண்ணை வைத்தான். தேவனிடத்தில் போய் ஒரு குற்றமும் அவனிடத்தில் இல்லாமல் இருந்தும் அவனை சோதிக்கும்படியாக அவன் செய்கிறான். தேவனும் ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவன் அந்த சோதனைகள் எல்லாம் அவன் ஜெயித்து பொறுமையாய் சகித்து கொண்டு இருந்தான். மனைவி இடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. பிசாசுக்கு முன்பாக அவன் தேவனை அறிக்கை செய்கிறான். பாருங்கள், பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப பாவம் செஞ்சிருவானா, விழுந்துருவானா, விட்டு ஓடிடுவானா, எவ்வளோ நெருக்கத்தை கொடுத்துட்டோம், எவ்வளோ பிரச்சனை, ஆனாலும் இன்னொரு மாற்றம் வரல, அதனால இப்ப விட்டுருவான், இப்போ ஆண்டவரை தூசிச்சிருவான். தூசிச்சா போதும், சொல்லி முடிஞ்சுது. பிசாசு அதைத்தான் சொல்றான், நீர் அவனை தொடும், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் இழக்கும்படி செய்யும், அப்பொழுது அவன் உண்மை என்ன செய்கிறானா பாரு, தூசிக்கிறானா பாரு. யோபின் மனைவியும் அதைத்தான் சொன்னான், நீ தூசித்து ஜீவனை என்ன செஞ்சிரு, ஏன்னா தூசிச்சாருன்னா போதும், நீ செத்துருவா, இல்லாட்டா ஒன்னெல்லாம் கொல்ல முடியாது. மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ தேவனுக்கு முன்பாக பிசாசும் பார்த்து கொண்டே இருக்கிறான், தேவனும் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக அவனுடைய வாயில தேவனை குறித்து குறை சொல்லவில்லை. யாரை குறை சொல்லல? சொல்லுங்க எல்லாரும், அப்படித்தானே வேதத்தில் எழுதி இருக்கு. தேவனை குறித்து அவன் என்ன செய்யல? குறை சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன செஞ்சான்? ஆண்டவரை துதிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாடுகளிலும் நெருக்கங்களிலும் சகித்து கொண்டு நாம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருக்கணும். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் எப்படி விளங்குவேன்? ஆமா, நான் போகிற வழி அவர் அறிவார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும், என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் சோதிக்கப்பட்ட பின், அதற்கு பின்பு எனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் பொன்னாக விளங்குவேன், நான் இதுல இருந்து வெளியே வருவேன், கர்த்தர் என்னை கொண்டு வருவார், நான் இப்படி அழிந்து போக மாட்டேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம்.
விசுவாசம் இருக்குன்னு சொன்னா போதாது. அந்த விசுவாசத்தை வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வரும்போது, எல்லாம் சுகமாய் இருக்கும் போதல்ல, எல்லாம் எதிராய் இருக்கும் போது அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக வெளியே வருவேன். அதற்கு பின், இந்த சோதனைக்கு பின் எனக்கு ஒரு சாட்சி உண்டாக போகிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது, எனக்கு ஒரு உயர்வு உண்டாக போகிறது, எனக்கு ஒரு வாழ்வு உண்டாக போகிறது என்று சொல்லி அவன் உறுதியாய் நம்பினான் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சகித்து என்ன செய்தான்? பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பார்க்கிறோம். பாருங்க, இப்ப சர்ச்சைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சு போறாங்க? அப்படியே பின்வாங்கி போயிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்து வந்த காரியம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, யோபை போல பொறுமையாய் சகித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் உன்னை வெளியேற பெற்றவளாக மாற்றுவார். இன்றைக்கு யாருக்கும் வேண்டாம், மனைவிக்கு வேண்டாம், புருஷனுக்கு வேண்டாம், ஊர்காரங்களுக்கு வேண்டாம், எல்லாரும் வெறுத்து ஒன்றுக்கு உதவாதவனாக, பிச்சைக்காரனை விட கேவலமாக, சகலத்தை இழந்தவனாக அவன் இன்றைக்கு காணப்பட்டான். அவனுடைய நிலைமை. ஆனால் ஸ்தோத்திரம், வெளியேற பெற்றவனாக கர்த்தர் மாற்றினார், கனத்துக்குரியவனாக மாற்றினார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றினார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பாதலத்தை சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் எல்லாரும் ஆண்டவரை மையப்படுத்துங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். காரணம், நான் ஆராதிக்கிற நம்புகிற தேவன் ஜீவிக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? ஆமா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியத்திலே, ஜெபத்திலே, ஆராதனையிலே பிடிவாதமா இருக்கணும். உலக பிராரம்பண காரியத்திலே சிலர் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. எப்படியாவது இந்த துணியை எடுத்துதான் ஆகணும், இந்த நகையை வாங்கித்தான் ஆகணும், இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். கேரளாவில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். போகும்போது வயலெல்லாம் அறுத்து முடிஞ்சு கிடந்திருக்குது, நடந்து போயிருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே போயிருக்காங்க. போகும்போது மனைவி கேட்டிருக்கிறா, சேட்டா இந்த வயலெல்லாம் எப்படி அறுவடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அப்போ அவன் சொல்லி இருக்கிறான், இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு அருவா இருக்குது, வயலில் கதிரை இருக்கிற அருவா வச்சு எல்லாம் அறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவ சொல்லியிருக்கிறா, இல்லை அதை வச்சுலாம் அறுத்துருக்க மாட்டாங்க, கத்திரி வச்சு தான் கட் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கா. ஸ்தோத்திரம். எப்படி கட் பண்ணாங்களா? கத்திரி வச்சு. இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கான். நான் பிடிச்ச முயலுக்கு சொல்லுங்களேன், நான் பிடிச்ச முயலுக்கு. இன்னைக்கு விசுவாசிகள் சிலர் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க என்ன நினைக்காங்களோ அதன்படி பாஸ்டர் சபை எல்லாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இல்லாட்டா டாட்டா போட்டு நான் போயிருவேன். போனா 10 பேரை கொண்டு வர போறாரு. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் 4 விசுவாசி போயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு கவலையோட சொன்னார். எத்தனை விசுவாசி போயிட்டாங்க? நீங்க 4 போனா அந்த இடத்துல 10 ஆத்மா, நல்ல ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வருவார்.
இங்க இருக்கிற உங்களை பார்த்தாலும் அப்படி தெரியல. ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசிகள் மாதிரி தான் தெரியுது. மதுரை மக்களை பார்க்கும்போது கர்த்தர் தான் அறிவார். ஸ்தோத்திரம். அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் கவலையே படாதீங்க பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 4 பன்னி போச்சுன்னா 10 ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு. இந்த பன்னி இங்க கிடந்து உழப்பிக்கிட்டே கிடக்கு பாருங்க, நாத்தப்படுத்திக்கிட்டே அசிங்கப்படுத்திக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே பொறாமை எரிச்சல் பிடிவாதம் இப்படி அப்படி என்ன செஞ்சாலும் இந்த சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் தான் இவங்களை மனம் திரும்ப பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்போ கத்திரி வச்சு தான் வெட்டி எடுத்தாங்கன்னு சொல்லி இல்ல, அவன் சொன்னான் அருவா பண்ணருவான்னு ஒரு அருவா இருக்கு, அதை வச்சு தான் கதிரை எடுத்தாங்க. இல்ல கத்திரி வச்சு தான் வெட்டினாங்க. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திருச்சு. வாக்குவாதம் சொல்லுங்க, வாக்குவாதம் முத்திருச்சு. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலம் வந்திருக்குது, ஆத்துல தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்திருக்கு. இவ எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேக்கான்னு சொல்லி பிடிச்சி ஒரே தள்ளி போட்டான். ஸ்தோத்திரம். எதுக்குள்ள தூக்கி தள்ளி போட்டாச்சு? ஆத்துக்குள்ள தூக்கி தள்ளி போட்டாச்சு. சரி, கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு மனசு கேட்காம திரும்பி பார்ப்போம். இந்த தண்ணியில விழுந்தவங்க உடனே சாக மாட்டாங்க, 2 தடவை 3 தடவை முங்கிதான் என்ன செய்வாங்க, சாவாங்க. அப்போ கை மட்டும் வெளியே தெரிஞ்சுதான், கையை இப்படிதான் காட்டினாலாம். எப்படி? கத்திரி கத்திரின்னு. ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையா சாவ போனாலும் சரி, நாம் பிடிச்ச முயலுக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னா ஆள் இருக்காதுங்க, ஆனா குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, மெனக்கெட்டு இருப்பாங்க. சீரழிஞ்சு போறான். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே பொறுமையாய் சகித்து காத்திருந்தான் யோபு, ஆசீர்வாதத்தை பெற்றான். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அதுதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான உறுதியான விசுவாசம். யோபு 42ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே 2வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ யோபு சொல்றாரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவனை நோக்கி சொல்ற வார்த்தையை பாருங்கள். தேவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டவனாய் இருந்தான். சகித்து பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருந்தான். தேவன் யார் என்பதை, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனால் எல்லாம் கூடும், அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஒரே ஒருவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபட, சகலத்தையும் செய்ய வல்லவர். 1-2 காரியம் மட்டுமல்ல, சகலத்தையும். தேவரீர், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவரீர். அப்படித்தானே யோபு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? வீட்டுல சண்டை வரும்போது முகத்தை, அவ நீ முகத்தை பார்த்து இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன். எதை பார்த்து? முகத்தை பார்த்து இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவரீர். இயேசுவே, ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடுறவன் ரட்சிக்கப்படுவானா? இந்த வார்த்தை வாயில வரும்போதே அற்புதம் நடக்கும். உம்மால் எல்லாம் கூடும், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் யார் என்று அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, நாம் கீழே வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசல? பிரசங்கியில ஒரு வாக்கியம் உண்டு, மூடன் மிகுதியாய் பேசுகிறான். மிகுதியாய் யார் பேசுறது? மூடன். வாசிங்க பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்கு? பலத்தில் இருக்கு. இந்த சிலர் பாத்தீங்கன்னா பயங்கர வாயடிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு காரியத்துக்கும் கொள்ளாது. ஸ்தோத்திரம். ஒரு டிபிஎம்ல ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த சபையில ஒரு அம்மா இருந்தாங்களாம். பாஸ்டர் உங்களுக்கு 1 லட்சம் தாரன்னு சொல்லுமா. எவ்வளவு தார? 1 லட்சம் ரூபா தாரன் பாஸ்டர். அந்த கார் வாங்க பாஸ்டர், நான் அதை செய்யறேன் பாஸ்டர், இதை செய்யறேன் பாஸ்டர் சொல்லுமா. கடைசியில ஒண்ணுமே செய்யலையா, எல்லாம் சொன்னதுதான் மிச்சம். யாராவது கேட்டாங்களா நீங்க செஞ்சாதான் முடியும் சொல்லி, ஆனா எதுவுமே செய்யலையா. கடைசியில அந்த அம்மா இறந்து போச்சான். மறிக்கிற நேரம் வந்தப்போ அந்த பாஸ்டரே ஊர்ல இல்லையா. ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான முடிவு இல்ல, அடக்கம் எல்லாம் எப்படியோ நடந்து முடிச்சிட்டாங்க, நான் ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். மூடன் எப்படி பேசுகிறான்? மிகுதியாய் பேசுகிறான். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கும்படி உன் வாய்க்கு என்ன செய்யாதே, இடம் கொடாதே.
உன் பேச்சுகள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாய் இருக்கணும். எதனால மிகுதியாய் பேசுகிறான் மூடன்? அவன் தன்னை ஞானி என்று நினைக்கிறான். உன்னை நீயே ஞானி என்று எண்ணாதே. நான் தான் புத்திசாலி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு பாருங்க, நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியா. ஒரு தலைவலி வந்ததுன்னா உன்னால் தாங்க முடியாது, ஒரு வயிறு வலி வந்ததுன்னா தாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ராத்திரி வெளியே பாத்ரூம் வேண்டாம் மனைவி எழுப்புற ஆண்கள் இருக்கிறாங்க. சில வாலிப பையங்க இருக்கிறாங்க, அம்மா கூப்பிடுவாங்க துணைக்கு, வெளியேறங்க பயமா இருக்குது. அப்படி பயப்படுறவன் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமா, வாயை நாம் சுருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாயை என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது. யோபு நிதானமாய் பேசினான். எப்படி பேசினான் சொல்லுங்க? நிதானமாய் பேசினான். அவன் தன்னை தாழ்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே கீழே நாம் வாசிக்கும் போது 42ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க மேல எனக்கு கோபம் உண்டாயிருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க மேல எனக்கு கோபம் உண்டாயிருக்கிறது. ஆமே, ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்துல பாருங்க, யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனாய் எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமா என்ன செய்யல? தயவு செஞ்சு கர்த்தரை கோபம் மூட்டாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. பேசி பேசி ஆண்டவரை கோபம் மூட்டாதீங்க. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளினாலே உன் கையின் கிரியைகளை அழித்து போடாதபடி, கர்த்தரை நாம் கோபம் மூட்டினால் நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள். என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவனை கொண்டு பலியை செலுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். 10ஆம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்தார்? மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நிபந்தனை அற்ற ஜெபம், நிபந்தனை இல்லாம ஜெபம். ஆண்டவரே, நீர் எனக்கு அதை செஞ்சாதான் நான் ஜெபம் இதை பண்ணுவேன், எனக்கு வேலையை தாரும், நான் தசமமா கொடுக்கேன், இல்ல நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவரே எனக்கு இதை பண்ணித்தாரும் அதை பண்ணித்தாரும் என்று கேட்கல. எந்த ஒரு கண்டிஷன்ஸும் தேவனிடத்துல போடல. பாருங்க, இன்னைக்கு அநேகர் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும். மற்றவர்களுக்காக அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவ்வளவு வியாதி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரயாசங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை, வேதனை வேதனை வேதனை. இந்த சூழ்நிலையிலும் அவன் தனக்காக தேவனை நோக்கி வேண்டுமானால் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரை இந்த வேதனையில நான் எப்படி ஜெபம் பண்றது, இந்த கஷ்டத்துல நான் எப்படி ஜெபம் பண்றது, எனக்கு முதலாவது சுகத்தை தாரும் ஆண்டவரே, என் சிநேகிதருக்காக ஜெபம் பண்றேன்னு வேணா சொல்லி இருக்கலாம். அவன் சொன்னாலும் நியாயம் இருந்திருக்கும். ஆனால் நிபந்தனையே சொல்லல. ஆண்டவர் கண்டிஷன்லாம் போடல. எனக்கு இதை செய்து தார ஆண்டவரேன்னு கேட்கல. நான் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்தார்? சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் பைபிள்ல நிறைய விஷயங்கள் குறிப்பு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன் பாஸ்டர், இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு 10-15 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன், ஒவ்வொன்னா டிக் பண்ணிக்கிட்டே வரேன், சிலதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சிலது நிறைவேற்றுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல தேவன், உங்கள்கிட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராக. நீங்க செய்யற காரியம் ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் ஆண்டவரை ரொம்ப சோதனை பண்ணாதீங்க. கர்த்தர் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், தருவார். நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். ஒரு நாளாவது பக்கத்து வீட்டுல வியாதி பிடிச்சு கிடக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கியா? ஒரு நாளாவது? இந்தியாவில் எவ்வளவு சம்பவங்கள் நடக்கு, எத்தனை பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கண் முன்னாடி எழுந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லணுமே, அவங்க ரட்சிக்கப்படலையே, அதற்கான ஜெபம் வாயில வந்திருக்கா? பூரா என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் புருஷன் ஆசீர்வதியும், என் ஆட்டு ஆசீர்வதியும், மாட்டு ஆசீர்வதியும், கோழி ஆசீர்வதியும், ஜெபம் பூரா எல்லாம் எனக்கு 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 எனக்கு. ஒன்னும் நடந்த பாடும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமேன். அந்த சகோதரியுடைய கொழுந்தனாருக்கு 13 வருஷமா பிள்ளை இல்லை. எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? ஊழியம் செய்யறாங்க. 65 லட்சம் ரூபா வீடு கடன்ல முங்கி போச்சு. குழந்தை வந்து பாஸ்டர், மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கஷ்டம் இல்லை, ஏன்னா மனைவி வீட்டு பத்திரம், இவங்க பத்திரம், 3 நில வீடு திருநெண்டவூர், தின்னனூர், ஆமா எல்லாம் பேங்க்ல திவாலாய் போச்சு. நோட்டீஸ் விட்டு
ஏலம் போடுறதுக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க, வாங்குறதுக்கு பார்ட்டிகள் எல்லாரும். இந்த கஷ்டத்தினால மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. மனைவி என்ன செஞ்சு போயிட்டாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்ல. அவனுடைய அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு பேரே பரிசுத்தம். என்ன பேரு சொல்லுங்களா? என்ன பேரு? பயங்கர இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பாஸ்டர் பரிசுத்தம்னு பேர் விட்டாங்களா? உண்மையிலே பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 13 வருஷமா பிள்ளை இல்ல, பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டான், கடன் பிரச்சனை, வீடு போகுது, வீட்டுல ஒரு நிம்மதியில் என்னது வந்துச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கான். அந்த நேரத்தில் அடியன் அங்க போய் 7 நாள் உபவாசம் இருந்து அந்த ஊழியத்துக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். 1.5 வருஷம் ஆகுது. அடுத்த 3 மாசத்துல அவங்க மனைவி திரும்பி வந்தாங்க. அவங்கள ஒரு ஸ்தாபனத்தில் சேர்த்து விட்டேன். அந்த சகோதரிக்கு அநேக ஆஸ்பத்திரிகள்ல போய் பார்த்துட்டு எல்லா டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் உண்டு 5000 10,000 25,000 செலவு பண்ணிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, இனி உன்னுடைய கர்ப்பப்பையில குழந்தையே உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அவங்க குழந்தை உண்டாகி இன்றைக்கூட 5 நாட்கள் ஆகுது, அழகான பெண் குழந்தையை பிரசவித்து. அந்த அம்மாவுக்கு ஓபன் சர்ஜரி பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அந்த வீடு அவங்க தான் இருக்கிறாங்க, ஆராதனை நடக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உங்க வீட்டு முன்ன கண்ணு முன்ன எத்தனை பேர் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க. மூணாறுல இருந்து நேத்து ஒரு பாஸ்டர் போன் போட்டு சொன்னாரு, தூக்குல தொங்கிட்டாங்க, யாரோ அடிச்சு கொண்டு தூக்கி விட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப திறமையான பையன், 32 வயசு தான் ஆகுது, ஒரே ஒரு பிள்ளை இருக்க 8 வயசுல. அவ்வளவு அழகா இருக்கும் மனைவி பிள்ளைங்கள், அவ்வளவு திறமை உள்ளவன், அவ்வளவு சம்பாத்தியம் பண்றான். ஒரு நாளைக்கு 2000 3000 5000 சம்பாத்தியம் பண்றவன். தேனியில ஊர்ல வந்து 65 லட்சம் ரூபாய் சொத்தை வித்துக்கிட்டு போனான். பாருங்க, பிள்ளைய ஒரு ரூம்புல, இவங்க 2 பேரும் ஒரு ரூம்புல கைத்துல தூங்கி மரித்து 3 நாட்கள் நாரி அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கை பாத்தீங்களா? ஒருவேளை யாராவது இடப்பட்டு ஜெபம் பண்ணி இருந்தா சொல்லி இருந்தா அவங்க காப்பாற்றப்பட்டு இருக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண் முன்னாடி வேதனையில தவிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு, அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. ஒரு மற்றவங்க வியாதியில துடிக்கிறவங்களுக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, உங்க வியாதி தானே சுகமாயி போயிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, பாரப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் உறுதியை பிடிச்சு நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். தருவேன் என்று சொன்னவர் தருவார். ஜீவனை தந்தவர் தரமாட்டாரா? உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போகாதபடி, நம்மை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேடி போங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார் நிச்சயமாகவே. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிபந்தனை இல்லாத ஜெபம் பண்ணா. ஸ்தோத்திரம். கண்டிஷன் இல்லாம ஜெபம் பண்ணா, ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். ஒரு அம்மாவுக்கு திடீர்னு கண்ணு போயிருச்சு, 2 கண்ணு போய் ஆஸ்பத்திரியில போனப்போ அழுகி போயிருச்சு. கண்ணுல அந்த முடியை விட மெல்லிசா இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் அழுகி போயிருச்சு, கண் பார்வை வராது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் கர்நாடகா ஆந்திரா எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. விசுவாசி 2 வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவரே கண் பார்வை இல்லாம போச்சு, எல்லா உலகத்துல பார்க்காட்டாலும் வேதத்தை வாசிக்க முடியாம போச்சு. அந்த அம்மாவுக்கு கவலை. என்ன கவலை சொல்லுங்க? என்ன கவலை? பைபிள் படிக்க முடியாம போச்சு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு திடீரென்று கண்ணுல ஏதோ ஒரு மாற்றம் உண்டான மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஸ்தோத்திரம். அந்த வலி மாறிச்சு, வீக்கம் மாறிச்சு, எல்லாம் மாறி இருக்குது, கண் பார்வை தெரியுது. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்த உடனே மேலுங்களும் பார்த்து சிரிக்கிறாராம். இது எப்படி நடந்தது இந்த அற்புதம்? தானே சுகமாச்சு, பார்வையடைந்தார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். யோபை போல நம்முடைய வேதனையை நாம் பெரியப்படுத்திக் கொண்டே இருக்காதபடி, நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்காதபடி, அழிந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆமென், ஆபத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. அத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். யோபுடைய வாழ்க்கையை எவ்வளோ பெரிய இழப்புகள். அந்த அங்கே ஒரு சம்பவம் கூட உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபுடைய ஆரம்ப 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, பிசாசு யோபுக்கு எதிராய் எவ்வளவாய் போராட வேண்டுமோ அவ்வளவாய் அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனா 42வது அதிகாரத்தில் வரும்போது பிசாசு விலகினானோ போனான்னு சொல்லியோ எதுவுமே சொல்லப்படல. பிசாசுக்கு அங்க இடமே இல்லை, அவன் தானே ஓடி போயிட்டான். ஸ்தோத்திரம். பிசாசு தானே ஓடி போயிட்டான் வெட்கப்பட்டு. நிரந்தரமாக அவனுடைய கிரியைகள் அங்கே அழிக்கப்பட்டு போய்விட்டது. போராடுற வரைக்கும் போராடி பார்த்தான், கடைசியில பார்த்தான் இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்?
ஏனென்றால் சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து கிரியை செய்தார். அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. தோலெல்லாம் மாறிச்சு, சரீரம் மாறிச்சு. எல்லாரும் அவனை தேடி வந்தாங்க, ஆறுதல் சொல்ல வந்தாங்க. அவனுக்கு எல்லாரும் பொற்காசுகளை அள்ளி கொடுக்கறாங்க, ஆபரணங்களை கொடுக்கறாங்க. ஸ்தோத்திரம். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை தேவன் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். நெடுநாள் பூரணாய் சொல்லவனாய் அவன் வாழ்ந்திருந்து 4 தலைமுறைகளை அவன் பார்த்தான். யோபின் பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் அந்த பூமியில எங்கும் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சோதனை வராம இருந்திருந்தா, பிசாசு சோதிக்காம இருந்திருந்தா, யோபு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியாது. தேவன் அவனை அவ்வளவாக ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் யோபு எங்கும் கர்த்தருடைய சந்நிதியிலே அவனுடைய விசுவாசத்தை குறித்து பேசப்படுகிறான். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறான். காரணம், அவன் பொறுமையாய் சகித்தான், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவனாய் இருந்தான். அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்காக பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு வாரமும் பாருங்க, ஒவ்வொரு ஆத்மாவா ஆண்டவர் சமூகத்துல நீங்க சுவிசேஷத்தை சொல்லி ஒரு நாளைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வரணும். கர்த்தர் கிரியை செய்வார். சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு, ஆனால் கிரியை செய்வது யாரு? கர்த்தர் செய்வார். ஆமா, ஒரு பெரிய சினிமா டைரக்டருடைய மகன் ராஜஸ்தான்ல இருந்து வந்து சினிமா எல்லாத்தையும் கடைசியில பணத்தெல்லாம் இழந்து, அவங்க அத்தனை வேலைக்காரங்க கார் அப்படி இருந்தவங்க, தகப்பனார் இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு அங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு படுத்திருப்பாங்களாம். அவ்வளவு கேவலமா எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. இருந்த பாத்திரங்கள் எல்லாம் வித்து சாப்பிட்டு அப்படி முடிச்சாங்க. கோடீஸ்வரங்களா இருந்தவங்க. ஒரு மகன் கடைசியில ஆட்டோ ஓட்டி எப்படி இல்லாம ஹோட்டல்ல வேலை பார்த்து தற்கொலை பண்ணிடலாம், வாழ்க்கையில இனிமே வாழ்வே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் சொல்லியிருக்காரு, நீ ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வந்து பாரு. அப்படி வேற ஒன்னும் சொல்லல, நீ ஒரு நாளைக்கு எங்க வந்து பாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி போனா. அப்படியா பின்னாடி வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. உட்கார்ந்து இருந்துட்டு அன்றைக்கு பேசினதெல்லாம் அவரோட ஆவியானவர் பேசின மாதிரி இருந்துச்சான். அந்த ஆராதனை முடிஞ்சு போயிருக்கிறாரு. போனப்போ ஒரு பெரிய சமாதானம், ஏதோ ஒரு பாரம் அவரை விட்டு நீங்கின மாதிரி இருந்துச்சான். தொடர்ந்து அவர் ஆராதனைக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானசானம் எடுத்தார். இன்றைக்கு அவர் பெரிய கோடீஸ்வரனா கர்த்தர் அவரை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். உலகம் எங்கிலும் போய் சாட்சி சொல்லுகிறார். டையும் கோட்டெல்லாம் உடுத்து ஹோட்டல்ல பாத்திரம் கழுவினர், கையெல்லாம் சிறங்கு வந்து அப்படி சாகிற வாழ்க்கையில இருந்தவர் இயேசுவை அறிந்து கொண்டது ஒரே ஒரு சகோதரன், நீ சர்ச்சைக்கு வந்து பார் என்று சொன்ன ஒரு காரணத்தினால. எத்தனை பேர் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க, தற்கொலைக்கு நேரா இருக்கிறாங்க, வியாதி கஷ்டம். நீங்க அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார். அதே யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அங்க இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 17-18 வசனத்தை வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் என்ன செய்தானாம்? கருத்தாய் ஜெபம் பண்ணானாம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். 1 ராஜாக்கள்ல நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது தெரியும், எலியா கர்மேல் பர்வதத்தில் எத்தனை முறை ஜெபம் பண்ணா? 7 தடவை ஜெபம் பண்ணான். அது எப்படி ஜெபம் பண்ணா? முகம் தரையில படுகிற அளவுக்கு குனிந்து என்ன செஞ்சா? நானும் ஒரு நாள் இப்படி குனிஞ்சு பார்த்தேன். சோத்திரம். இது பெருசாகிக்கிட்டே இருந்தா ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு சொல்லி நல்லா இருக்கிற இடத்துல தின்னு 3 நேரத்துக்கு 7 நேரம் தின்னு நடராத்திரி 12 மணிக்கும் போய் சட்டி பானை உருட்டிட்டு கிடக்குற. ஸ்தோத்திரம். தின்னு இது பெருசாகி கொலஸ்ட்ரால் உண்டாகி பிற பிபி சுகரு. மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு ஜிஹெச்ல ஒரு அம்மாவுக்கு ஜோமனை கூட்டு போயிருந்தா, ஒரு கட்டில் நிறைய படுத்து கிடந்தாங்க. என்னம்மா செய்துன்னு கேட்டேன். பாஸ்டர், என் உடம்புல எல்லா வியாதியும் இருக்குன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. சுகர் இருக்கு, ஹை ப்ரெஷர் இருக்கு, லோ ப்ரெஷர் இருக்கு, மஞ்ச காமால இருக்கு, என்னெல்லாமோ சொன்னாங்க. ஸ்தோத்திரம். உங்க பேர் என்னம்மான்னு கேட்டேன். என்னது கேட்டேன்? பேர் என்னம்மான்னு கேட்டேன். வியாகுல மேரின்னாங்க. என்ன பேரு? ஆமா, இருக்கிற வியாகுலம் போதாதாமா உங்களுக்கு இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு? ஸ்தோத்திரம். நாங்க யாரையும் பேரை மாத்திரக்கு வரல, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு. அதிகமாக ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும், இடம் பார்த்து ஜெபிக்க வேண்டும். கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெபித்தான், தேவனுடைய வீட்டில் வந்து ஜெபிக்க வேண்டும்.
ஜெபம் பண்றதுக்கு இங்க ஆலயம் எப்போதும் உங்களுக்கு திறந்தே இருக்கும். அண்ணாள் எங்க போய் ஜெபம் பண்ணா? தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் ஒரு தீர்மானம் பண்ணா, பதில் கிடைக்கிற வரைக்கும் எழும்ப மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களை விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. ஸ்தோத்திரம். யாக்கோபை போல போராடி ஜெபிக்க, அன்னாளை போல ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர், ஒரு ஜெப ஆவியை இந்த நாட்களை சபையிலே ஊற்றும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் அதை செய்ய போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, ஒரே ஜெபத்துல உட்கார்ந்தாச்சு. ஜெபம் ஜெபம் ஜெபம். எது வரைக்கும் ஜெபம் பண்ண தெரியுமா? சாப்பிடவே இல்லை, சாப்பாடெல்லாம் மறந்து போச்சு. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆமா ஸ்தோத்திரம், பதில் கிடைக்கிற வரைக்கும் வெகு நேரம் அவள் ஜெபம் பண்ணா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாளா சொல்லுங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா? வெகு நேரம் ஜெபம் பண்ணா. எலியா மறுபடியும் மறுபடியும் ஜெபித்தான். வெகு நேரம் ஜெபம் பண்ணா. எலியா கர்மேல் பர்வத்தில் போய் ஜெபம் பண்ணா. அன்னாள் தேவாலயத்தில் வந்து ஜெபித்தாள். ஜெபத்திற்கு பதில் உண்டு நிச்சயமாகவே. ஆனால் நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? முயற்சி பண்ண வேண்டும். முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது, இடம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்க வேண்டும். கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபித்தான். அன்னாள் தேவாலயத்தில் ஜெபித்தாள். வெகு நேரம் ஜெபித்தாள். மறுபடியும் மறுபடியும் ஜெபித்தான். திரும்ப திரும்ப ஜெபித்தான். ஒரு கையளவு மேகம் அங்கே எழும்பி வந்தது. ஜெபிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் திருச்சபையை கட்டுவார். ஜெபிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஜெபிக்கிறவங்களை அல்லாமல் கொண்டு வேற ஒன்னும் கர்த்தருக்கு செய்ய முடியாது. ஆகவே மறுபடியும் மறுபடியும் ஜெபம் பண்ணணும். முயற்சி செய்து அவன் தரையிலே முகம் முழங்காலில் படுகிற அளவுக்கு குனிந்து என்ன செய்தானா? முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முடியாது என்று சொன்னால் முடியாமல் தான் ஆகிக்கொண்டே இருக்கும். ஜெபிக்கும்படி எழும்ப வேண்டும். உபவாசிக்கும்படி எஸ்தரை போல எழும்ப வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ தேவாலயத்திலே, இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டு இருந்த போது 18 வருஷமாய் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டு கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்க என்ன செய்தாள்? அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு நிமிர முடியாது பாருங்க. எவ்வளவு நிமிர முடியாதுன்னா எப்படி? இப்படிதான் இருந்திருக்காங்க தரையை பார்த்துக்கிட்டே. நான் இப்படி யோசனை பண்ணி பார்த்தேன். இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து எவ்வளவு நிமிர முடியாத அந்த அம்மா எப்படி குடிச்சிருப்பாங்க? படுத்து தூங்க முடியுமா? சாப்பிட முடியுமா? நிம்மதியா தண்ணியாவது குடிக்க முடியுமா? இந்த சூழ்நிலையிலும் அவங்க எங்க வந்திருந்தாங்க? கொஞ்சமும் முடியாது. எவ்வளவு நிமிர முடியாது, முடியாது, கொஞ்சமும் முடியாது. சரீரத்தின் சூழ்நிலை பார்க்கும்போது, குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது கொஞ்சமும் முடியாது, எவ்வளவு நிமிர முடியாது. ஆனாலும் எங்க வந்திருந்தாங்க? ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. கர்த்தர் அவருடைய நிலைமையை தேவன் அறிந்தார். முடியாட்டா கூட, கொஞ்சமும் முடியாட்டா கூட, நீங்க ஆண்டவருக்காக நீங்கள் இறங்கி புறப்படும் போது தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இவ்வளவு முடியாம இருந்தோம், என் பிள்ளை எனக்காக போகிறாளே, நடக்கிறாளே என்று சொல்லி தேவன் சும்மா இருக்க மாட்டார். அத்தனை பேர் ஆலயத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஸ்திரியை தான் பார்த்தார். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் வர வளைத்து அவளை தொட்டு, ஸ்திரியே உன் பலகீனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டாய். அந்நேரம் முதல் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். இயேசுவினிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் வந்தது போல போகவில்லை. அவர்களை நிமிர பண்ணி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு போகும்படியான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவருடைய பலகீனத்தை படுத்தி கொண்டிருந்த ஆவியிலிருந்து கர்த்தர் அவளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஆமென். முடியாத சூழ்நிலையிலும் ஆமென் ஆண்டவரை தேட வேண்டும். தேவ சமூகத்திலே போகணும். ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கும் போது நிறைய விசுவாசிகள் வரல. அப்ப சொன்னாரு, எல்லாம் நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. லீவ் போட்டு போன மாதிரி சொன்னாரு. விசுவாசிகளுக்கு என்ன கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமை. அதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி இந்த இடங்கள் அப்பொழுவைகள் எல்லாம் முதல் இடம் யாருக்கு தான்? சொல்லுங்க, யாருக்கு? கர்த்தருக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ப்பு வச்சாலும் சரி, வைக்காட்டாலும் சரி, அண்ணன் முகலா இருக்கலாம், முதலாவது கர்த்தருக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, தேவனுக்கு தான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த கல்யாணத்துக்கு லீவ் போட்டு, இந்த வாரம் லீவ் போட்டிருந்தீங்க, ஒரு விசுவாசி லீவ் போட்டிருக்குன்னு வைங்களேன், சப்போஸ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள செத்து போனா பரலோகத்துக்கு போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத விசுவாசி எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சுவாசம் உள்ளது வரை, உயிரோடு இருக்கிறது வரை, என்ன முடியாம இருந்தாலும் ஆலயத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் நிச்சயமாகவே. அருமையானவர்களே, மற்றதெல்லாம் ரெண்டாவது, மற்றதெல்லாம் ஓரமா தூக்கி தூர வச்சிடணும். ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு தான் முதலிடம். முடியாட்டா கூட அந்த அம்மா தேவாலயத்துக்கு ஓடி வந்தா பாருங்க. 1-2 வருஷம் அல்ல, எத்தனை வருஷம்? 18 வருஷம் இந்த கஷ்டத்துல இருந்தோம். ஆலயத்தை மறக்கல, ஆராதனையை மறக்கல. அந்த முடியாத சூழ்நிலையில அவருடைய முயற்சி இருக்கு பாருங்க. கர்த்தர் கைவிடல. நிச்சயமாக ஆண்டவர் தொட்டு நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நிச்சயமா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆகவே முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமாகவே கிரியை செய்வார். அப்போ எலியா திரும்பவும் மறுபடியும் ஜெபம் பண்ணா. இடம் தேடி பார்த்து ஜெபிக்க வேண்டும். திரும்ப திரும்ப ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், வெகு நேரம் எடுத்து ஜெபிக்கணும். நீங்கள் ஆண்டவரை முடியாது என்று சொல்லி ஒதுங்காதபடி ஆமென். இந்த ஸ்திரியை போல தேவனை தேடுகிறவளாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி செல்வர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த பலகீனப்படுத்துகிற ஆவி அவளை விட்டு என்ன செஞ்சிட்டு, எந்த காரியத்தை பார்த்தாலும் அதுக்கு பின்னிலை பிரவர்த்திக்கின்ற கிரியை செய்கிற சில பொல்லாத ஆவிகள். ஒரு வியாதியா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி பிசாசு. ஒரு தேசத்துல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி பிசாசு கிரியை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி செயல்படுவது யாரு? பிசாசு. ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பொய் பேசுகிறான். பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆதி முதல் அவன் யாரு? பொய்யன், பொய்க்கு பிதா. சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பிசாசானவன். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே எல்லா பக்கம் விடுதலை உண்டாகும். யோபுடைய வாழ்க்கையில பாருங்கள், சாத்தா தல்லாலே வெட்கப்பட்டு ஓடியே போயிட்டான். நிரந்தரமாகவே ஓடி போயிட்டான். ஆண்டவர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். ஆகவே சகித்து பொறுமையோடு இருந்து திரும்பவும் நாம் ஜெபித்து ஆமென் இடைவிடாத முயற்சி. அந்த 18 வருஷம் அந்த பலகீனப்பட்டிருந்த கூனியா எவ்வளவு நிமிர முடியாமல் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் இறங்கினது போல நிச்சயமாக குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய பலகீனம் எல்லாம் தானே மாறி போயிடும். பிசாசு ஓடியே போயிடுவான். யோபை உபத்திரவித்துக் கொண்டிருந்த சாத்தான் முற்றிலுமாக வெட்கப்பட்டு அழிந்தே போயிட்டான். ஸ்தோத்திரம். அவன் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யோபை போல பொறுத்து சகிக்கக்கூடிய தன்மை தாரும் ஆண்டவரே. எலியாவை போல திரும்பவும் ஜெபிக்கும்படியாய், முயற்சி செய்து ஜெபிக்கும்படியாய் கிருபை தாங்க ஆண்டவரே. 18 வருஷமாய் பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அவளுடைய முயற்சி வீணாய் போகல ஆண்டவரே. கொஞ்சம் கூட முடியாதவளாய் இருந்தோம், நீர் அவளுக்கு அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க ஒப்பு கொடுத்து. இன்று முதல் ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கல. ஸ்திரியே, உன் பலகீனத்தில் நின்று நீ விடுவிக்கப்பட்டாய். உன் பலகீனத்தில் இருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்ல, உன்னை பலகீனப்படுத்துகிற ஆவி, உன்னை பலகீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு, உன் சரீரத்தை விட்டு, எங்கெங்கெல்லாம் சாத்தான் உனக்கு எதிராய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறானோ, பிள்ளைகளிடத்திலேயா இருக்கலாம், மனைவி இடத்திலேயா இருக்கலாம், உன் சரீரத்திலே வியாதியா இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் இன்றைக்கு உன் பலகீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். எலியா கருத்தா ஜெபம் பண்ணா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் கருத்தா ஜெபம் பண்ணணும். பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் நம்முடைய ஜெபம் எட்டி அவர் நிச்சயமாகவே ஆமே பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். யோபு அவனுடைய குடும்பத்தை அழித்து நாசமாக்கின பிசாசு யோபை விட்டு ஓடியே போயிட்டான். அவனுடைய பொறுமையை பார்த்து, அவனுடைய சகிப்பு தன்மையை பார்த்து, ஓ கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்தார். கர்த்தர் அவன் மேல் மனம் இறங்கினார். தேவாலயத்திலே கொஞ்சமும் முடியாமல் வந்திருந்த அவளை கர்த்தர் கண்டு, இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே உன் பலகீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஆண்டவரை யாரெல்லாம் பலகீனப்படுத்துகிற ஆவியோடு கூட ஆண்டவரை ஆலயத்திலே வந்திருக்கிறார்களோ, சத்ருவினாலே பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா பலகீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். இப்பொழுது விடுதலை உண்டாவதாக.
எல்லா கட்டுகள் அறுப்புண்டு போவதாக. எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. பிசாசு ஓடி போவானாக. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. என்னை தேற்றிடோ அடையாளம் இயேசுவே காட்டிடோமே. என்னை தேற்றிடோ அடையாளம் இயேசுவே என்று காட்டிடோமே. நீரோ பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே மிகுந்த கிருபையும் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். கர்த்தர் மன உருக்கம் உள்ளவர் என்று வேதத்தில் நாங்கள் படித்தோமே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய தயவு ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும். உம்முடைய மன உருக்கம் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தவளை பார்த்தீரே, மனதுருகிறீரே. இந்த பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பு வெளிப்படுவதாக. உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. உம்முடைய தயவு கிடைப்பதாக. பலவிதமான வேதனையோடு வந்தவர்களுக்கு உம்முடைய தயவு உண்டாவதாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாவதாக. சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாவதாக. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் உண்டாவதாக. சத்துரு தலை கவிழ்ந்து ஓடி போவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே போவதாக. சத்துரு உண்டு பண்ணுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போவதாக. கட்டுகளில் இப்பொழுது நம்முடைய ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளிலிருந்து நம்முடைய ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக. இனி இவர்கள் துக்க முகத்தோடு உம்மை சேவிக்க கூடாது. இனி பலகீனத்தோடு இருக்க கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கட்டும். எல்லா துக்கங்கள் பாரங்கள் மாறி போகட்டும். மெய்யான விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிற ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஒரு அபிஷேகம் நிரப்புவதாக. ஒரு கையளவு மேகம் எழும்புவதாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆராதிங்க. ஒரு கையளவு மேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இப்பொழுதே நிரப்புகிறது. ஸ்திரீயே, உன் பலகீனத்திலிருந்து நீ இப்பொழுது விடுவிக்கப்படுகிறாய். உன் பலகீனத்திலிருந்து இப்பொழுது நீ விடுவிக்கப்படுகிறாய். கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். ஜெபிக்கிற அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. உடைய நாவில அபிஷேகம் உண்டாவதாக. ஜெபிக்கிற அபிஷேகம் உண்டாவதாக. பிசாசின் கோட்டை நிர்மூலமாக்குகிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது இவர்கள் மேல் ஆண்டவரே பகருவதாக. ஆமே, பகரப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஒரு அபிஷேகம் ஆமே நிரப்புவதாக என்று ஜெபிக்கிறேன். விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள்.
இப்பொழுதே ஒரு விடுதலையின் நேரம், இப்பொழுதே ஒரு அனுகிரகத்தின் நேரம், இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிற நேரம். நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, விடுதலையோடு தேவனை ஆராதி, பெற்றுக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது. அவனை சந்திக்க வந்தவர்கள் நிதானமாய் பேசவில்லை. தங்களை ஞானிகள் என்று எண்ணினார்கள். வேண்டாத வார்த்தைகளை வீணாய் பேசினார்கள். ஆனால் யோபுவோ தன்னுடைய துன்பமான சூழ்நிலைகளிலே தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை ஸ்தோத்தரித்தான். தன்னுடைய உதடுகளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே திறந்தான். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உடைய ஜனங்களுடைய நாவிலே உண்டாயிருக்கட்டும். ஒரு நாளும் வீணான வார்த்தைகள், நிதானமாய் பேசக்கூடாததான வார்த்தைகள் ஒரு நாளும் உடைய ஜனங்களுடைய நாவிலே காணப்படாதபடி நீர் காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளின் மத்தியிலே பொறுமையாய் சகிக்கும்படியான பலனை நீர் கொடுத்தருள வேண்டுமாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், நீர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். முன்னிலைமையை பார்க்கிறோம், யோபனுடைய பின்னிலைமை கர்த்தாவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஏதுவாய் இருந்தது போல கர்த்தாவே, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, தங்களுடைய பொறுமையிலே நம்பிக்கை காணப்பட நீர் கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நம்பிக்கை பெருகும்படியாக இந்த காலை வேளையிலே உடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா கஷ்டங்களிலேயும் உமக்குள்ளாக சந்தோஷப்பட்டு மகிழும்படியாக கர்த்தர் கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த எலியாவை போல கர்த்தாவே, கர்த்தாவே அவன் பணிந்து குனிந்து தரை மட்டும் குனியும்படியான ஒரு தாழ்மையுள்ள ஊக்கமான உறுதியான விடாப்பிடியாக கர்த்தாவே கர்மேல் பர்வதம் வரைக்கும் போய் கர்த்தாவே தனித்திருந்தவன் ஜெபித்தது போல கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தாவே பணிந்து குனிந்து முழங்கார்படி இட்டு கர்த்தாவே தங்களை தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தாவே உம்மை நோக்கி மன்றாடும்படியான, உம்மை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை உண்டாயிருக்கும்படியாக இந்த வேளையிலே கர்த்தாவே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். கிருபையை கொடுத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யோபு தான் பட்ட கஷ்டங்களிலே உம்மை தூஷித்திருந்திருப்பானே, ஆனால் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருப்பான் கர்த்தாவே. இந்த நாளிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தூஷணம் இராதபடி உடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக வாழ நீர் கர்த்தாவே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த எலியாவை போல கர்த்தாவே ஹல்லேலூயா இடைவிடாமல் 7 தரம், 7 என்பது பூரணம், நிறைவான ஜெபம் கர்த்தாவே, குறைவில்லாத ஜெபம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உண்டாயிருக்கும்படியாக தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தெய்வமே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் கிருபையை பெருக செய்தள்ள வேண்டுமாய் கர்த்தாவே இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. அந்த 18 வருடம் கர்த்தாவே ஹல்லேலூயா கூனியாகி இருந்த ஸ்திரீ பல வருடங்கள் கர்த்தாவே பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு கூனியாகி இருந்த அந்த ஸ்திரீ முயற்சி செய்தாள். ஹல்லேலூயா தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தேவாலயத்தை நோக்கி போவேன் என்று சொல்லி, தேவ சமூகத்தை நோக்கி போவேன் என்று சொல்லி அவள் கர்த்தாவே முயற்சி செய்தாள். அவளுடைய முயற்சியை நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அவள் எடுத்துக்கொண்ட முயற்சி அவள் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஏதுவாய் இருந்தது.
உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே பலவீன நாட்களிலே, துயரப்படுகிற நாட்களிலே, கர்த்தாவே பலனை இழந்து குந்தி போய் இருக்கக்கூடிய நாட்களிலே, குறுகி போய் இருக்கக்கூடிய நாட்களிலே சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை அறிந்து, சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீர் என்பதை அறிந்து, தங்களுடைய வழியை உமக்கென்று ஒப்புவித்து காரியங்களை தேவரீர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு உம்மிடத்திலிருந்து பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான நடைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் முயற்சி செய்கிற முயற்சிகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. நீர் ஜெபத்தை கேட்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களுக்கு தேவரீர் கொடுத்த இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. வீணான வார்த்தைகளை அல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கக்கூடிய துதியின் சத்தம் யோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது போல கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு நாளும் தூஷணம் உண்டாயிருக்க கூடாது என்கிற சத்தியத்தை கேட்க செய்தீரே. அப்படியே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தரணும் கர்த்தாவே. யோபு பெற்றுக்கொண்ட இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க தேவன் தாமே கிருபை நல்கிறளும். அந்த எலியா தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல கர்த்தாவே, அது எப்படி கர்த்தாவே கையளவு மேகத்தை ஆசீர்வாதமாக கர்த்தாவே தேவ சமூகத்தை கொண்டு வந்ததோ, தேவ பிரசன்னத்தை உணரச் செய்ததோ, அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கையிலே குறைவிராதபடி தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக தங்களுடைய ஜபம் தேவனால் கேட்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது, கர்த்தர் பதில் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்கிற நிச்சயம் உண்டாயிருக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். அந்த கர்த்தாவே வியாதி பலவீனப்பட்டிருந்த கூனி எப்படி முயற்சி செய்து கர்த்தாவே தேவ சமூகத்திற்கு கடந்து செல்லும்படியாக தன்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி முன் சென்றாலோ, எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க, பலன் கொள்ள, மேன்மை அடைய தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இந்த தேவ வார்த்தைகளை அருமையான தேவதாசன் மூலமாக தேவன் இந்த நாளிலே வெளிப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த தயவுக்காக கர்த்தாவே அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் தேவ வல்லமை பெருகட்டும். இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சி பெருகட்டும் என்று சொல்லி கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும் என்று சொல்லி அருமையான தேவதாசனுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக நமக்குமே யாவும் உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கை யோபுனுடைய வாழ்க்கையை போல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட, எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்து, அந்த எலியா எப்படி தன்னை தாழ்த்தி ஜெபித்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவராக தேவ சமூகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொண்டவராக காணப்பட்டாரோ, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜெப வாழ்க்கை நிறைவுள்ளதாக தேவன் தாமே காணப்பட கிருபை செய்து தேவ சமூகத்தை நீங்களும் பாதுகாத்து கொண்டவர்களாக வாழச் செய்து
அந்த பலவீனப்பட்டிருந்த கூனி எப்படி முயற்சி செய்து தேவ சமூகத்திற்கு செல்லும்படியாக அவள் தன்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தினாளோ, அப்படியே அவள் எப்படி பலன் கொண்டு பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாளோ, அப்படியே நீங்களும் முயற்சி செய்து தேவ சமூகத்திற்கு முன் செல்ல நடைகளை ஸ்திரப்படுத்தி பூர்ண சௌக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உங்களுக்கும் கிருபை நல்கி உங்களை இரட்டிப்பான நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.